ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17 டிசம்பர் 2024 அப்ளை பண்ணிக்கலாம். 7 ஜனவரி 2025 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் லாஸ்ட் டேட். சரிங்களா? 7 ஜனவரி 2025. அதுக்கப்புறம் இதுக்கு 2 ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குது. ப்ரிலிம் எக்ஸாம் இருக்குது. அது வந்து டென்டேட்டிவாக பிப்ரவரி 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிப்ரவரி 2025. அப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரல் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான். ஓகேங்களா? அப்புறம் வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஸ்டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சென்னையில் தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டுமே வந்து அடங்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரெகுலர் வேகன்சி, இன்னொன்று பேக்லாக் வேகன்சி. சரிங்களா? நம்ம சர்க்கிளுக்கு வந்து பேக்லாக் வேகன்சி கிடையாது, ரெகுலர் வேகன்சி மட்டும் தான் இருக்குது. ஸோ ரெகுலர் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 63, எஸ்டிக்கு 3, ஓபிசிக்கு 90, இடபிள்யூஎஸ்க்கு 33, ஜென்ரலுக்கு வந்து 147, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 336. சரிங்களா? அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து மொத்தம் டிசேபிலிட்டி கேட்டகரிக்கு சேர்த்து ஒரு 14 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10%, டோட்டலில் 10% சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன்லே ஆர்டினரி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்புறம் டிசேபிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் ரெண்டாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஆர்டினரி எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி, டிசேபிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து ஒரு வேகன்சி, அப்புறம் ஜென்ரலுக்கு வந்து 3 வேகன்சி, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி, அப்புறம் பிடபிள்யூடிக்கு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ். சரிங்களா? மொத்தம் இந்தியா முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா 13,735 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு என்ன வேகன்சி இருக்கோ அதை தெளிவாக கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் என்னவோ அதை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க. அதே போல் கேண்டிடேட் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்டேட் என்னவோ, உங்கள் யூனியன் டெரிட்டரி என்னவோ அதை கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டேட்லாம் மாற்றி அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் வந்து நான் க்ரீமி லேயரில் வரீங்களோ ஓபிசி கேட்டகரியில் அவங்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். மற்றபடி க்ரீமி லேயரில் வரவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஓபி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே சேம் தான் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குமே அந்த ஃபார்மேட் இருக்குது. அதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் மேலும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஏப்ரல் 2024 கணக்குப்படி. சரிங்களா? அதாவது நீங்கள் 2 ஏப்ரல் 1996 அதன் பிறகும் 1 ஏப்ரல் 2004 உள்ள நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜென்ரலுக்கு 10 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ், ஓபிசிக்கு 13 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்புறம் விடோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க. அப்புறம் ட்ரைன்டு அப்ரெண்டிஸ்ஷிப், நீங்கள் ஏற்கனவே எஸ்பிஐயில் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த டேபிளை வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன கம்யூனல் கேட்டகரியோ கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் கேட்டகரியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் ட்ரைன்டு அப்ரெண்டிஸ்ஷிப்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி, சரிங்களா, ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஏதாவது ஒரு டிகிரி வந்து ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் படிச்சிருக்கீங்களா, நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட், அதாவது கிராஜுவேஷன் பாஸ் பண்ணுறதுக்கான அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2024 நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி டிசேபிலிட்டி கேட்டகரி இருந்தால் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சொல்லியிருக்காங்க, கைட்லைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். 2 ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குது. ஒன்று ப்ரிலிம் எக்ஸாம், இன்னொன்று மெயின் எக்ஸாம். சரிங்களா? ப்ரிலிம் எக்ஸாம் வந்து பிப்ரவரி 2025, மெயின் எக்ஸாம் வந்து
மார்ச் இல்லைனா ஏப்ரல் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ், தமிழ்னா தமிழ் தான் நடக்கும் சரிங்களா. அதே போல் ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாம், அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷின் 30 மார்க்கு, நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 கொஷின் 35 மார்க்கு, ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷின் 35 மார்க், மொத்தம் 100 கொஷின் 100 மார்க் ஓகேங்களா. எக்ஸாம் டைம் டோட்டலாக 1 ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதாவது 1/4 0.25 வந்து நீங்கள் ஒரு ராங் ஆன்சருக்கும் 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், அதாவது சிபிடி பேசுகிறது தான் சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ரிலிம் 1 முடிஞ்சது, அதாவது ப்ரிலிம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேங்களா, அவங்க வந்து அந்த டைமில் ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சி பொறுத்து 10 டைம் சரிங்களா. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 வேக்கன்சி ஓபிசி கேண்டிடேட்டுக்குன்னா அப்போ 100 பேர் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, அதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 10 டைம்ஸ் ஆஃப் த வேகன்சி அவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்க மெயின் எக்ஸாமுக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. இப்போதைக்கு இந்த ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாமுக்கு இதுதான் மினிமம் குவாலிஃபைங் மார்க் சொல்லலை சரிங்களா, அது வந்து பின்னாடி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டாபிக். ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் டாபிக் வந்து 50 கொஷின் 50 மார்க்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் 40 கொஷின் 40 மார்க்கு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 50 கொஷின் 50 மார்க்கு, அப்புறம் ரீசனிங் அபிலிட்டி 50 கொஷின் 60 மார்க் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 190 கொஷின் 200 மார்க்கு. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 2 hour 40 minutes சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்குமே வந்து ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. அதே போல் மினிமம் குவாலிஃபைங் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ் மேனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5% ரிலாக்ஸேஷன் தருவோம். ஆனால் இப்போதைக்கு இங்கே மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு சொல்லலை, இதை மட்டும் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரெயின்டு அப்ரெண்டிஸ்ஷிப் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 2.5% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 200க்கு 5 மார்க்னு அர்த்தம் சரிங்களா. நீங்கள் ட்ரெயின்டு அப்ரெண்டிஸ்ஷிப் இருந்தால் மட்டும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மெயின் எக்ஸாம் பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் மீடியம் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் இருக்கும். புதுச்சேரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ், தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ், இந்த 3 லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த கரெக்டாக வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிங்க சரிங்களா. நம்ம என்ன ஸ்டேட்டோ நமக்கு என்ன லாங்குவேஜோ கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் எழுதலாம். இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், அதாங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மற்றபடி மற்ற எல்லா பேப்பருமே நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்லேருந்து அவைலபிளாக இருக்கும், தமிழ்லேயே எழுதிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்டேஜ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம தமிழ் மொழியில் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்குன்னுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து 10th இல்லை 12th வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் படித்ததுக்கான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேஜ் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் லோக்கல் லாங்குவேஜையும் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது வெரிஃபிகேஷன் முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க. அப்புறம் செலக்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வெப்சைட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் கூடவே வெயிட் லிஸ்ட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் வேகன்சி சரிங்களா. வேகன்சி பொறுத்து 50% வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுக்கிடையில் யாராவது வந்து ஜாயின் பண்ணலை இல்லை ஜாயின் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து யாரெல்லாம் வெயிட் லிஸ்ட் இருக்கீங்களோ அவங்க வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் லிஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு 1 year வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட் வர வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம், அதாவது 1 year ஓகேங்களா. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரிலிம் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி February 2025 நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அன்னச்சர் 1 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோகிராஃபு அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 காப்பி வந்து ஹார்ட் காப்பியாக, அதாவது ஃபோட்டோ வந்து ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. அது வந்து அப் டு செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இவங்க 8 காப்பி சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பப்போ தேவைப்படும். அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை மினிமம் ஒரு 8க்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க, அதாவது ரொம்ப ரொம்ப சேஃப் சரிங்களா. அப்புறம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா
பேசிக் பே வந்து 26,730 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்சஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துங்க. ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 6 மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இருக்கும். நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து பேங்க் வந்து அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்ஸ் எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சரிங்களா, 10 டேஸ் பிஃபோராக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேங்க் வெப்சைட்டில். அதே போல் மெயின் எக்ஸாமுக்கும் அதே போல் தான். அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின் எக்ஸாமுக்கான உண்டான கால் லெட்டரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மெயின் எக்ஸாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் லெட்டர் கூட ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும். அதாவது அத்தன்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஐடி ப்ரூஃப், மெயின்லி ஆதார் கார்டு. ஓகேங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போகும்போது கால் லெட்டரோட அந்த கால் லெட்டரில் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடிஷ்னலாக ஒரு ஃபோட்டோ கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒன்று ஒட்டிட்டு போங்க, ஒன்று கையில் எடுத்துகிட்டு போங்க. அதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டாங்க, மினிமம் ஒரு 8 ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை 8 ஃபோட்டோவுக்கு மேலே வச்சுக்கோங்க சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அது கூடவே வந்து ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும் எக்ஸாமுக்கு வந்து. ப்ரிலிம் எக்ஸாம் சரி, மெயின் எக்ஸாம் சரி. அப்புறம் அங்கே வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மால் ப்ராக்டிஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் பேஜஸ் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அப்புறம் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கு நம்ம தரோம், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 AM to 5 PM ஓகேங்களா, பேங்க் ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக. சரிங்களா? அதே போல் நீங்கள் கொரிஸுமே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் இந்த லிங்க்கில் போயிட்டு. ஓகேங்களா? இதுவுமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ண சொல்லிட்டு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன் தெளிவாக வந்து பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டேட் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் கரெக்டாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்ட்ரல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அன்னெக்சர் 1ல். புதுச்சேரி. ஓகேங்களா? புதுச்சேரி வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். சரிங்களா? மொத்தம் வந்து ஒரு 14 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். இதையும் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன் கன்வீனியன்ட்டோ கரெக்டாக அப்ளை பண்ணும்போது கொடுத்துக்குங்க. சரிங்களா? இதுதான் வந்து எக்ஸாம் சென்டருக்கான லொக்கேஷன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டு எப்படிலாம் வந்து ஸ்கேன் பண்ணணும், அந்த ஃபார்மேட் சைஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக அங்கே கொடுத்துருக்காங்க அன்னெக்சர் 2ல். கரெக்டாக அங்கே செக் பண்ணிவிட்டு ஒரு ரஃப் ஷீட் எடுத்து நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போங்க. மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த ஜூனியர் அசோசியேட்ஸ். சரிங்களா? கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து இன்னிலேருந்தே ஓப்பன் ஆகிடுச்சு. 17 டிசம்பர் 2024. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஜனவரி 2025. ஓகேங்களா? நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள், படிங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து ரஃப் ஷீட் எடுத்து நோட் பண்ணிவிட்டு கைட்லைன்ஸ்லாம் தரவாக செக் பண்ணிவிட்டு வேகன்சின்னு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.